ஃபேமிலி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் எப்போ தான் இந்த வீடியோ மேக் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தான். எப்படி பர்ஃபெக்டாக எஃபி பேஜை க்ரியேட் பண்ணணும் அண்ட் எப்படி கான்டென்ட் மானிட்டைசேஷனை எனேபிள் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ டீட்டெயில்டாக உங்களுக்கு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களாலையும் ஈஸியாக நான் சொல்கிறபடி பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் ரியல் டைமில் சேனல் க்ரியேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எல்லாமே உங்களுக்காக தாங்க. ஸோ நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கான வீடியோ மட்டுமே தான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எஃபி பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கு உங்ககிட்ட ஒரு எஃபி அக்கௌண்ட் இருக்கணும். நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற எஃபி அக்கௌண்ட்டே கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். இப்போது டாப்பில் இருக்கிற 3 லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேஜஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது டாப்பில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் க்ரியேட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் தான் நீங்கள் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. அது என்னென்னா, பர்சனலாக கிளிக் பண்ணக்கூடாது, ப்ரொஃபஷ்னலாக தான் கிளிக் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இன்னொரு 2 ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். ஆல்ரெடி இருக்கிற உங்கள் மெயின் அக்கௌண்ட்டே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா ஆர் நீங்கள் நியூ பேஜ் க்ரியேட் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஸோ என்னோட சஜஷன், நீங்கள் நியூ பேஜ் கொடுங்க. பிகாஸ் நியூ பேஜுக்கு தான் கான்டென்ட் மானிட்டைசேஷன் ஈஸியாக கிடைக்குது. இப்போது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போது உங்கள் பேஜுக்கு ஒரு நேம் நீங்கள் வைக்கணும். நீங்கள் உங்கள் நேமே வைக்கலாம் ஆர் டிஃப்ரெண்ட்டான ஒரு நேம் கூட நீங்கள் இதில் வைக்கலாம். ஸோ நம்மளோட ஏஐ சேனல் இருக்கு இல்லையா, அதுக்காக தான் நான் இப்போது பேஜ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த சேனலோட நேம் தான் இங்கே நான் கொடுக்குறேன். தென் உங்கள் சேனல் என்ன கேட்டகரியில் வரும் அப்படின்றத கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆடியன்ஸும் கிடைப்பாங்க. ஓகே, இப்போ இங்கே இருக்கிற க்ரியேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் பேஜ் எதை பற்றினது அப்படின்றதையும் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. தென் கான்டென்ட் டீட்டெயில்ஸில் இங்கே ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அவ்வளவே தாங்க, உங்கள் பேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடும். உங்களுக்கு இது போல் ப்ரொஃபஷ்னல் டேஷ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஓகே, தென் இந்த ப்ரொஃபஷ்னல் டேஷ்போர்டை கிளிக் பண்ணுறேன். இதில் லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், மானிட்டைசேஷன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் கான்டென்ட் மானிட்டைசேஷனுக்குள்ளே போகிறேன். தென் ஐ எம் இன்ட்ரெஸ்டடை கொடுக்குறேன். ஃபேஸ்புக்கை பொறுத்தவரை மேக்ஸிமம் 10 டேஸ் எடுத்துப்பாங்க உங்கள் ப்ரொஃபைலில் ரிவ்யூ பண்ண. இந்த 10 டேஸ்க்கு நீங்கள் ரெகுலராக நீங்கள் ரீல்ஸ் ஆர் போஸ்ட் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். உங்கள் என்கேஜ்மெண்ட்டை பொறுத்து கான்டென்ட் மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணலாம். ஸோ எஃபியில் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் ஃபேஸ்புக் ரிலேட்டடாக நம்ம சேனலை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டும் நாங்கள் உங்களுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக தயக்கம் இல்லாமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனை கேளுங்க. உங்களோட டவுட்ஸை நாங்கள் கிளியராக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளோட ஸ்கில் டு பே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான விஷயத்தோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.